பங்குனி உத்திரம் அன்னைக்கு பௌர்ணமி இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டு 3 மணிக்கு கிரிவலம் கிளம்புறதா இருந்தாங்க. சரி அதுக்குள்ள நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு கடகடன்னு நான் வந்துட்டு சமையல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டு பசங்களையும் கிளப்ப வச்சுட்டு, ஃபைனலி வடையும் போட்டுட்டேன். வடை வந்துட்டு உளுந்த வடை செய்யல இந்த தடவ. கடலைப்பருப்பு வடை தான் செஞ்சிருந்தேன். அது இருந்தா நாளைக்கு வடை குழம்பு கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியால. சைட் பை சைடு அப்படியே மாவிளக்குக்கு தினையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தினையில கொஞ்சமா தேன் மட்டும் ஊத்தி, அதில வந்துட்டு ஃபுல்லா அழகா நம்ம விளக்கு மாரி செஞ்சு பொட்டுலாம் வச்சு, நெய்யி அல்லது நல்லெண்ணெய் போட்டு நம்ம மாவிளக்கு போடணும். ரொம்ப நல்லது மாவிளக்கு போட்டா. அதையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த தடவ முருகருக்கு 11 தீபம் போல ஏத்தியிருந்தோம். ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, 2 குத்து விளக்கு, அதுக்கப்புறம் 6 வெத்தல தீபம், 2 வந்துட்டு மாவிளக்கு. இதெல்லாம் சேர்த்து அழகா 11 விளக்கு ஏத்தியாச்சு. நம்ம வீட்ல நம்ம முருகருக்கு நான் செஞ்சது வெள்ள சாதம், கத்திரிக்காய், முருங்கக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், வடை, பாயாசம், அப்பளம். இது மட்டும் தான் செஞ்சிருந்தேன். 3 இலை போட்டு அழகா சாமிக்கு படைச்சுட்டு, தீபம், தூவம்லாம் காமிச்சுட்டு, அழகா மனநிறைவா ஃபேமிலியோட சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் வியர் பண்ணியிருக்க சாரி ஃப்ரம் தனஞ்சயன் புட்டிக். நம்ம புட்டிக்ல அவைலபிள் இருக்கு. ரொம்ப அழகான நல்ல ஒரு சாஃப்ட் பனாரசி சாரீங்க. ஜரி வீவிங்ல வரும். சாரி வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டும் ஸ்க்ரீன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க.